கிருஷ்ணகிரி மாவட்டம் புலியூரில் மணல் கடத்திய 3 லாரிகளை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மூவேந்தர். வணக்கம் மூவேந்தர், விவரம். நிச்சயமாக தர்ஷினி, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புலியூர் அருகே இன்று அதிவேகமாக சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரிகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் நிறுத்தி சோதனை செய்தனர். சோதனையில் வண்டியில் ஜெல்லி மற்றும் எம்சண்ட் ஆகியவை இருந்தது தெரிய வந்தது. இதில் வண்டியில் ஓட்டுநர்களிடம் ஜெல்லி மற்றும் எம்சண்ட் கொண்டு செல்வதற்கான சான்று கொடுக்கும்படி அங்கிருந்த வருவாய் ஆய்வாளர் சசிகுமார் கேட்ட நிலையில் ஆவணங்கள் ஏதுமின்றி கொண்டு சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. பின்னர் அந்த வாகனத்தை காவல் நிலையம் கொண்டு செல்ல வருவாய் ஆய்வாளர் காவல் நிலையத்துக்கு போன் செய்த நிலையில் போலீசார் வர கால தாமதம் ஏற்பட்டது. பின்னர் அங்கு வந்த முன்னாள் அமைச்சரும் தற்போதைய அதிமுக நிர்வாகியுமான முல்லைவேந்தன் வருவாய் ஆய்வாளரை கூப்பிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் அடியாட்களை கொண்டு அங்கு இருக்கும் செய்தியாளர்கள் மற்றும் வருவாய்த்துறையினரை வீடியோ எடுத்ததுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் நீதிமன்ற உத்தரவு உள்ளது, நீ எப்படி என் வண்டியை பிடிக்கலாம் என பேசி வாக்குவாதம் செய்து பின்னர் கையொப்பமிடாத கனிம வளத்துறை நோட்டை காண்பித்து இதை காண்பிக்கிறேன், வண்டியை விடு என கூறிய நிலையில் பின்னர் அங்கு வந்த போலீசார் அவருடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஓட்டுநர்களை அனுப்பி அங்கிருந்த டிப்பர் லாரிகளை எடுத்து சென்றதுடன் உங்கள் கிருஷ்ணகிரி எஸ்பி மற்றும் கலெக்டரை நான் பார்த்துக் கொள்கிறேன், இனி என் வண்டியை பிடித்தால் என்ன செய்வேன் என்று கூறி வாக்குவாதம் செய்த நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பை ஏற்படுகிறது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி மூவேந்தர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.